செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். புதுவையில் 5638 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வெழுதினர். சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. மக்கள் தன்னை சந்திக்க காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற உள்ளதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சு. லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் நலத்திட்ட விழாவில் உறுதி. ஆலங்குப்பம் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசம். இனி விரிவான செய்திகள். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இதற்காக புதுச்சேரியில் 25, காரைக்காலில் 8, மாகி, ஏனாம் பிராந்தியங்களில் தலா 2 என மொத்தம் 37 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை புதுச்சேரியில் 83 அரசு பள்ளிகளை சேர்ந்த 3916 மாணவர்களும், காரைக்காலில் 25 அரசு பள்ளிகளை சேர்ந்த 1134 மாணவர்களும், மாகியில் 6 அரசு பள்ளிகளை சேர்ந்த 333 மாணவர்களும், ஏனாமில் 8 அரசு பள்ளிகளை சேர்ந்த 255 மாணவர்களும் தேர்வு எழுதினர். இவர்கள் தவிர சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் காலை 9 மணி முதலே வர தொடங்கினர். மாணவர்களின் ஹால் டிக்கெட் சரிபார்க்கப்பட்டு தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாணவர்களிடம் செல்போன் உள்ளிட்ட தொடர்பு சாதனங்கள் ஏதாவது உள்ளதா என்று பரிசோதனை நடைபெற்றதா. இன்று காலை 10:30 மணிக்கு தொடங்கிய தேர்வு மதியம் 1:30 மணி வரை நடைபெற்றதா. தேர்வு அறையில் ஒழுங்கீன செயலில் ஈடுபடும் மாணவர்களுக்கு குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும் என்று கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டதற்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஈடன் பீச் உள்ளது. இங்கு கடற்கரை பகுதிக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இப்பகுதியில் 32க்கும் மேற்பட்ட தற்காலிக கடைகள் உள்ளன. இந்த கடைகளால் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும், சுகாதாரமற்ற முறையில் இங்கு கடைகள் இயங்குவதாகவும் புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கடைகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனாலும் கடைகள் அகற்றப்படவில்லை. தொடர்ந்து வியாபாரிகள் கடைகளை அங்கேயே வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை வருவாய்த்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இதற்கு வியாபாரிகள் மற்றும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற விடாமல் தடுத்து மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் ஏற்கவில்லை. இதனையடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தினர். அப்போது ஒரு பெண் திடீரென்று மயங்கி விழுந்தார். போலீசார் அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. மக்கள் தன்னை சந்திக்க காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற போவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளை சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அப்பொழுது அவர் காமராஜர் நகர் தொகுதியில் தான் போட்டியிடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். விரைவில் காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற உள்ளதாகவும், 24 மணி நேரமும் மக்கள் தன்னை சந்திக்கலாம் என்றார். காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக அமைய வேண்டும் என்று தெரிவித்த அவர், புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவதுதான் தனது லட்சியம் என்றார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி விஜயராஜ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆலங்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் மயான கொள்ளை விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் கரைசல் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தினந்தோறும் அங்காள அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளான வல்லாளகண்டன் அங்காளம்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தொடர்ந்து மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி, நிசானினி, சுடுகாட்டு காளி, காட்டேரி, நரிக்குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடிச் சென்றனர். இது பக்தர்களை பக்தி பரவசத்தின் உச்சிக்கே அழைத்துச் சென்றது. மேலும் மயான கொள்ளையின் போது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலய பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி புதுநகரில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு மாசிமக அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. காலை முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கெங்கையம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கிற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற நடைப்பயணத்தின் நிறைவு விழாவில் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரிக்கான நடைப்பயணம் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதன் நிறைவு நாள் பயணமாக இன்று நடைபெற்ற நடைப்பயணத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் எம்பியுமான KC வேணுகோபால் பங்கேற்றார். அவருடன் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், புதுச்சேரி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, வல்சராஜ், கமலக்கண்ணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான காங்கிரசார் கலந்து கொண்டனர். பேரணி கொக்கு பார்க் அருகில் இருந்து புறப்பட்டு காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக மிஷன் வீதியை நிறைவடைந்தது. அப்போது பேசிய KC வேணுகோபால், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி ஊழல் மையமாக மாற்றப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான TPR செல்வம் அக்கட்சியிலிருந்து விலகி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். காமராஜர் நகர் தொகுதி மக்களை நேரில் சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். புதுவை காமராஜர் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ் நகர், 3வது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகள் மற்றும் கருத்துக்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக சாலை வசதி தொடர்பான கோரிக்கை இருப்பதாகவும் குடிநீர் விநியோகம் சீராக இல்லாதது குறித்து தங்களது நிலைகளை எடுத்துரைத்தனர். மேலும் அப்பகுதியின் மேம்பாட்டின் ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்பு தொடர்பான விஷயங்களையும் எடுத்து கூறி அவசர கால சேவைகள் தடையின்றி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மக்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட துறைகள் வாயிலாக தொகுதி மேம்பாட்டிற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் ரவி ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அமைச்சர் ஜான்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பத்திற்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக கட்சியின் நிர்வாகிகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், பெண்கள் அணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதில் LJK கட்சி தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில தொண்டர் அணி தலைவர் மதன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தில்
கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாரா விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார். இதேபோல மற்றொரு மீனவரான ஐயனார் புத்தாண்டு தினத்தன்று உயிரிழந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களது பிள்ளைகளின் படிப்பு மற்றும் நலிவடைந்த நிலையில் உள்ள தங்களது குடும்பத்தினருக்கு தேவையான நிதி உதவி வழங்கி உதவ கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களது குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் துரைசாமி, லட்சிய ஜனநாயக கட்சியின் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி கடலரசன் ஆகியோர் உடனிருந்தனர். லயன்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சங்கம், ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச பொது மருத்துவ பரிசோதனை முகாமினை அரியாங்குப்பம் ஆர்கே நகர் புவனேஸ்வரி அம்மன் கோவில் அருகில் நடத்தின. இந்த முகாமிற்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சங்கத்தின் தலைவர் விஜய் ஆனந்த் தலைமை தாங்கினார். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் லயன்ஸ் கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ முகாமினை கலியமூர்த்தி துவக்கி வைத்தார். முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பொது மருத்துவம், மூட்டு வலி, இதய பரிசோதனை, கண் பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் நோயாளிகளுக்கு இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது. சங்க மூத்த உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தான்குப்பம் மதினா நகருக்கு செம்மண் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை களித்தீர்த்தான்குப்பம் மதினா நகரில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் 19.15 லட்சம் ரூபாய் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,200 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். புதுவையில் 5,638 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வெழுதினர். சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம், போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. மக்கள் தன்னை சந்திக்க காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற உள்ளதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சு. லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் நலத்திட்ட விழாவில் உறுதி. ஆலங்குப்பம் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா, ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.